நம்ம ஜெபத்தில் தரித்திருக்க போகிறோம். இரவு நேரத்தில் ஜெபிக்க நம்ம வந்திருக்கிறோம். வசனம் சொல்லுது, சோதனைக்கு உட்பாடுபடிக்கு விழித்திருந்து என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். கொலோசியர் 4 சொல்லுது, ஜெபத்தில் விழித்திருங்க. என்ன பண்ணுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தில் என்ன பண்ணுவான்? ஜெபத்துலையும் விழித்திருக்கணும். ஜெபத்துக்கு வந்துட்டோம் சொல்லிட்டு தூங்கிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பக்கமாக யோசிக்கணும். நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும். ஜெபத்திலே நம்ம விழித்திருக்க வேண்டும், தரித்திருக்க வேண்டும். அது தேவனாய கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ரொம்ப நேரம் இல்லாமல் ஒரு 5 குறிப்புகளை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க வருங்கிற எல்லாரும் கொஞ்சம் நேரம் நம்ம முடிஞ்சவங்க நீங்கள் முழங்கால் படியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் நின்றுக்கலாம். ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க. அப்படியே ஆண்டு சமூகத்தில் முழங்கால் படியிட்டாலும் சரி, நீங்கள் நின்றாலும் சரி, எல்லாரும் ஆண்டு சமூகத்தில் அவர் நோக்கி பார்ப்போம். எலியாவின் தேவனும் நீர்தானையா, கருத்தாய் ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவின் தேவனும் நீர்தானையா, கருத்தாய் ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவை போல உந்தன் முன்பு உறுதியாய் நின்றிட பலன் தாருமே. எலியாவை போல உந்தன் முன்பு உறுதியாய் நின்றிட பலன் தாருமே. எலியாவின் நீதானையா, கருத்தாய் ஜெபித்திட சொல்லுமா. எலியாவின் தேவனும் கருத்தாய் ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவை போல உந்தன் முன்பு உறுதியாய் நின்றிட பலன் தாருமே. எலியாவை போல உந்தன் முன்பு உறுதியாய் நின்றிட பலன் தாருமே. எலியாவின் தேவனும் கருத்தாய் ஜெபித்திட, எலியாவின் தேவனும் நீதானையா. பாகால் உம்மை நான் உயர்த்திடவே, பலமான வல்லமை பாகால் சத்துருக்கள் முன்னிடவே, வானத்தின் அக்கினி சத்துருக்கள் முன் வீழ்ந்திடவே, வானத்தின் அக்கினி ஊற்றுமையா. எலியாவின் தேவனும் கருத்தாய் ஜெபித்திட, எங்களுக்கு எலியாவின் தேவனும் கருத்தாய் ஜெபித்திட, யோர்தானை போல் நிற்கும் பெரும் தடைகள் அபிஷேகத்தில் இன்று விலகிடவே. யோர்தானை போல் நிற்கும் அபிஷேகத்தால் இன்று விலகிடவே. அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே என் மீது ஊற்றிட வேண்டுமையா. அக்கினி அபிஷேகம் சொல்லுமா.
என் மீது ஊற்றி வேண்டுமையா. எலியாவின் நீதானையா கருத்தாய் ஜெபித்திட எங்களுக்கு. எலியாவின் நீதானையா கருத்தாய் ஜெபித்திட. எலியாவை போல உந்தன் முன்பு உறுதியாய் நின்றிட பலன் தாருமே. எலியாவை போல தகப்பனே உறுதியாய் நின்றிட மே. எலியாவின் நீதானையா கருத்தாய் ஜெபித்திட கிருபை தாருமே. சொல்லுமா, எலியாவின் தேவனும் கருத்தாய் ஜெபித்திட தாருமே. அப்படியே ஜெபனில் இருப்பேன் எல்லாரும் ஆண்டு சமூகத்தில். தகப்பனே, இந்த நாள் எலியாவின் தேவன் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, கருத்தாய் நாங்கள் ஜெபிக்க எதையோ நாங்கள் கேட்டோம் என்றல்ல ஆண்டவரே, ஒரு ஜெப பிரசன்னம் எங்க மேல இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க தகப்பனே, ஒரு அபிஷேகம், ஒரு மேகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஓ, இந்த இரவு வேலை எல்லா சோர்வுகளும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவரே கடிந்து கொண்டு வெளியே அனுப்புகிறோம் அப்பா. ஓ, ஜெபத்தில் உடைய பிரசன்னம் நிரப்பட்டும் ஆண்டவரே, மகிமை எங்களை நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். மகிமையின் தேவனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக மிஷினரிகளுக்கு நடக்கிற உபத்திரவத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 11:19 ஒருத்தர் வாசிங்க. அப்போஸ்தலர் 20:23 ஒருத்தர் வாசிங்க. அப்போஸ்தலர் 11:19, அப்போஸ்தலர் 20:23. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை பாருங்க. இந்த வசனம் சொல்லுது, உபத்திரவத்து நிமித்தமாக சிதறப்பட்டிருக்கிறாங்க, சிதறப்பட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு தேசத்தில் நம்ம பார்க்கும்போது உபத்திரவங்கள்னாலே மக்கள் சிதறி போகிறது. அப்போஸ்தலர் 20:23 வாசிங்க. கட்டுகளும் உபத்திரவங்களும் நல்லா பாருங்க. எனக்கு வைத்திருக்கிறதை வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் என்ன பண்றாரு? கடந்த நாட்களில் நம்ம சம்பவங்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேச நடந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே நடந்த பட்டணங்கள் நடக்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை ஒரு மிஷினருடைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளும்போது நன்றாக அதை வாசிக்கும்போது சில நிறைய காரியங்களை தேவன் கற்றுக் கொடுக்க பாருங்க. அந்த உத்தரப்பிரதேசத்தை பார்க்குறோம். அங்கே நடந்த சம்பவங்களை முதலமைச்சர் சொன்ன காரியங்கள்லாம் கடந்த நாள் அறிந்திருக்கிறீங்க. நேரம் இல்லை நான் சொல்கிறதுக்கு. அதெல்லாம் அறிந்திருக்கு. உத்தரப்பிரதேசம் எப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மணிப்பூரில் மக்கள் சிதறப்பட்ட காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒரிசா, குஜராத், டெல்லியில் கூட கடந்த நாட்களில் சபைகளுக்கு நேர்ந்த உபத்திரவத்தை பார்க்க, தமிழ்நாட்டில் கூட ஒரு சபைக்கு நேர்ந்த துயரத்தை எல்லாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்கள், ஆலயத்தின் மேலே கடந்த நாட்களில் நம்ம குரூப் கூட வந்திருக்குது. இந்த ராமர் கோயில் கட்டின அந்த நேரத்தில் அநேக சபைகளை கட்டி கொண்டிருக்க சபைகள் மேலே போயிட்டு கொடிகளை ஏற்றி அப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல்களை ஈடுபட்டுக்கிறத பார்க்குறோம். ஆனால் அகஸ்டின் அண்ணன் ஒரு செய்தியில் அவங்க சொல்லியிருக்காங்க, வாட்ஸ்அப் மூலமாக சொல்லியிருக்காங்க. பர்த்டே கொண்டாடின ஒரு குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணி 2.5 மாதமாக இப்போ ஜெயிலில் வச்சுருக்காங்க. பர்த்டே கொண்டாடிருக்காங்க, அவ்வளோதான். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணி நம்ம குழந்தைக்கு பர்த்டே கொண்டாடுவோம். ஏன்னா இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் பெருகி கொண்டிருக்குது. ஆகவே இந்த நாளில் இந்த உபத்திரவத்தின் காரியங்கள் தேவன் தேசத்தில் மாற்றி ஆக வேண்டும். ஆகவே நம்ம எல்லாம் ஜெபிக்கும் போது தேவனாய்க்கிறத பாருங்க, எல்லா உபத்திரவங்களையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார்.
பாருங்க, பட்டணங்கள் தோறும் நம்ம பார்க்குறோம், நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அருமையாக அண்ணன் சொல்லியிருந்தாங்க அந்த ஜெப குறிப்பில், முதல்ல நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் என்பதை ஒரு கிறிஸ்தவன் உணராத வரைக்கும் அவங்களால சரியாக ஜெபிக்க. நம்ம என்ன நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும், அன்னைக்கு மட்டும் பட்டணங்கள் தோறும் பவுலுக்கு வந்து தெரிவிக்கல, இன்றைக்கும் பட்டணங்கள் தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லியில் நடைபெற்ற காரியங்களை பார்க்குறோம், குஜராத்தில் நடைபெற்றுக்கின்ற காரியங்களை பார்க்குறோம், ஒரிசாவில் நடைபெற்ற காரியங்களை பார்க்கிறோம், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மணிப்பூர் நடைபெற்ற காரியங்களை கண்கூடாக பட்டணங்கள் தோறும் ஆவியா நமக்கு செய்திகள் மூலமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இதற்காக நம்ம செபிக்க போகிறோம். தேவன் கிரியை செய்ய முடியுங்க. அந்த ஜெயிலில் இருக்க அந்த குடும்பங்களை எல்லாம் தேவன் விடுதலை ஆக்கணும். இந்த உபத்திரவங்களாம் மாற்ற முடியாது. எல்லாம் ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாம் ஒரு நிமிஷம் பாரத்தோட, ஆண்டவரே அப்பா, பட்டணங்கள் தோறும் நீங்க காண்பிக்கிறீங்க ஆண்டவரே, பட்டணங்கள் தோறும் காண்பிக்கிறோம் ஆண்டவரே. அண்ணா அருமையாக செபகுரி சொன்ன, நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கிறோம் என்பதை ஆண்டவரே இன்னைக்கு தேசம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பா. ஓ, சிறையில அடைக்கப்பட்டிருக்கிற, ஓ உபத்திரவத்துல இயேசப்பா மாட்டிக்கொண்டிருக்க, சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் கொஞ்சம் வாயில தகப்பனே நீங்க இறங்குங்கப்பா ஆண்டவரே. இயேசுவே, நீங்க இறங்குங்கப்பா. பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறீங்களப்பா. அந்த உத்தரப்பிரதேச நடந்த காரியங்களை பார்க்கிறோம், மணிப்பூர்ல நடைபெற்ற காரியங்களை பார்க்கிறோம், ஒரிசாவில், டெல்லியில நடைபெறுகிற காரியங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. பட்டணங்கள் தோறும் ஆவியானவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். கட்டுகளும் உபத்திரங்களும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்க மாற்றுங்க ராஜா. வட மாநிலங்களில் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய கரம் இறங்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மிஷனரிக்காக மனம் இறங்குங்க ராஜா. தேவனே இறங்குங்கப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்கப்பா. தேவனே நீர் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, சிறைச்சால் இயேசுப்பா பொய் கேஸ் போட்டு அடைக்கப்பட்டிருக்கிற அநேக மிஷனரிகள் உண்டு ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் குரூப்புகள்ல பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, இவர்களுக்காக யார் வருவார் என்று சொல்ல போது ஆண்டவரே, தேவன் நீர் இறங்கி வந்தீங்கப்பா. தேவன் நீர் இறங்கி வந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்காக யார் வருவார் என்று சொல்லி பார்க்கலாம் ஆண்டவரே. இவர்களை என் கைக்கு தப்பிக்கிற போக தேவன் யார் என்று சொல்லும்போது ஆண்டவரே, நீங்க இறங்கி வந்தீங்க ராஜா. அதை நினைத்து நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேவன் இன்றைக்கும் நீங்க உயிரோடு கூட இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. இயேசுப்பா, சிறையில் அடைக்கப்பட்ட ஒவ்வொரு மிஷனரிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் இறங்குவீராகப்பா. தேவன் இறங்குவீராக ராஜா. உம்முடைய கரம் இறங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வட மாநிலங்கள ஒரு அசைவை நீர் உண்டு பண்ணும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கரம் இறங்கட்டும் அப்பா. தேவன் நீ கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் ஜெபத்தை நிச்சயமாகவே உபத்திரவத்தில் இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய ஜெபங்களை கேட்டுதே விடுதலையாக்குறதுக்கு எல்லா கரங்களை தடிதே நம்ம மையப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக கொலோசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நல்லா பாருங்க. திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. பாருங்க, பவுல் அருமையா அந்த இடத்துல சொல்றாரு. திறந்த இந்த இடத்துல வாசிக்கும் போது திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் என்ன பண்ண வேண்டும். நீங்க பாருங்க, கடனால தொடர்ந்து நம்ம ஜெபித்து கொண்டு வருகிறோம். எல்லாரும் அறிந்த ஒரு காரியம், 11 மாநிலங்களில் இந்த மதமாற்ற தடை சட்டம் 6 இருந்துச்சு, 7 ஆச்சு, அப்புறம் 11 ஆச்சு. இப்போ நம்மெல்லாம் விசுவாசியத்தை ஜெபம் பண்ணோம். நிச்சயமாக கடந்த 11 மாநிலங்கள் இருக்குது. நம்ம ஜெபங்களை, எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்டு கடந்த நாட்களில் கர்நாடகாவில் போடப்பட்ட அந்த மதமாற்ற தடை சட்டத்தை தேவன் மாற்றினார். இல்லை, உற்சாகமாக காரணத்தை தட்டி நம்ம மையப்படுத்துவோம். நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, அவங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க, ஜெபிக்கட்டும்.
நான் ஜெபிக்கிற தேவன் கேட்பார்ன்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்பொழுது தேவன் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த நாளில் பாருங்க, இந்த 10 மாநிலங்கள் இன்னைக்கு ஜெபிக்க போறோம். இந்த 10 மாநிலங்கள் ஏறக்குறைய நம்ம கணக்கு போட்டு பார்க்கணும். நிறைய நேரம் பாருங்க, புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். நமக்கெல்லாம் ஆண்டவர் நல்ல புத்தியை கொடுத்துருக்காரு. வெளிப்படுத்த சொல்ல புத்தி உள்ளவன் பாருங்க, ஏறக்குறைய இந்த 10 மாநிலத்தில் நீங்க கணக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 60 கோடிக்கும் மேலான மக்கள். இந்த 10 மாநிலம் பாருங்க, நான் சொன்ன பாருங்க, கவனித்துக் கொள்ளுங்க. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், இமாச்சல பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கர், குஜராத், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், ஹரியானா. இந்த 10 மாநிலம் கணக்கு பண்ண ஏறக்குறைய 60 கோடிக்கும் மேலான மக்கள் இன்னைக்கு திருவசனம் கொண்டு செல்லக்கூடிய வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அவ்வளோ அருமையாக சொல்லுவாங்க, தேவன் தான் அந்த வாசல் என்ன பண்ண முடியும். தேவன் சும்மா திறக்க மாட்டார். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு அவர் வாசலை திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரு நிமிடம் கையை உயர்த்தி, தகப்பனே, இந்த 10 மாநிலங்கள் எல்லாம் அறிக்கப்படுங்கப்பா. மத்திய பிரதேசத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், உத்தர பிரதேசத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், அருணாச்சல பிரதேசத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், இமாச்சல பிரதேசத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், ஒடிசாவுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், சத்தீஸ்கருக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், குஜராத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், உத்தரகாண்டுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், ஜார்க்கண்டுக்காய், ஹரியானாவுக்காக எல்லாம் சொல்ல தகப்பனே. திருவசனம் செல்லும்படியான வாசல் தேவன் திறக்கணும் ஆண்டவரே. எத்தனை காலங்கள் பூட்டப்பட்டிருக்குதப்பா. வேதத்தை எடுத்தால் ஆண்டவரே அடிக்கிற காரியங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே, தீட்டு கொளுத்துகிற காரியங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்க வைத்த தேவனே அப்பா, இந்த மதமாற்ற தடை சட்டங்கள் எல்லாம் மாற வேண்டும் ஆண்டவரே. இங்க வாசல் திறக்கணும், தேவன் தான் திறக்கணும் ஆண்டவரே. ஓ, கர்நாடகாவிலே திறந்த தேவன் அல்லவா, ஒரு நாட்டிலே தமிழ்நாட்டிலே அடைக்கப்பட்ட வாசலை திறந்த தேவன் அல்லவா. தேவன் கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. யாராவது ஒருத்தர் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க, யாராவது ஒருத்தர் இந்த குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களாம் ஸ்தோத்திரத்தோடு இருங்க. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் கிரியை செய்யுங்கப்பா. ஆமாண்டவர், முறிக்கிற தேவன் ஆண்டவர் இயேசுவின் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, இயேசுவே, எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். லா ஷாகா லா பரபா லா ஷாதா லா. ஆண்டவரே கிரியை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். ஆமாண்ட, குறுகி போகவில்லை ராஜா. ஆமாண்டவரே இயேசுவே, ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆமாண்டவர், ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமாண்டவரே இயேசுவே,
இயேசுவே கிரியை. ஆமாண்டா ஆரிய. ஆமாண்டவரே இயேசுவே. ஓ தகப்பனே, பார்க்க வேண்டுமா, கேட்க வேண்டும். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே இயேசுவே, எழுப்புங்கப்பா. அல்லேலூயா இயேசுவே. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே. ஆமீன் ஆமீன். தேவன் ஜெபத்துக்கு நிச்சயமாகவே தேவன் அடைக்கப்பட்ட வாசலை எல்லாம் தேவன் திறக்க போவதற்காக எல்லா கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதை வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. யோவான் 18:6 ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 1:52. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி, பாருங்க வசனம் சொல்லுது, பலவான்கள் ஆசனங்கள் என்ன பண்ண வேண்டும்? தள்ள வேண்டும். பாருங்க 543 இடங்களுக்கு இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடைபெற போகுது. இன்னைக்கு வட மாநிலங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்கிறேன், நேரம் இல்லை, கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிக்கணும். உத்தரப்பிரதேசத்துக்கு மாத்திரம் சும்மா அவருக்கு ஓட்டு புகழெல்லாம் சொல்லவே முடியாது. மோடி அவர்களுக்கு ஓட்டு 80,000 கோடி கொடுத்துருக்காரு. எத்தனை கோடி? எத்தனை கோடி? 80,000. ரயில்வே எல்லாத்துக்கும் சேர்த்து லிஸ்ட்டு போட்டுருந்தாங்க. 80,000 கோடியே உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் கொடுக்குறாரு. இந்தியாவிலேருந்து எல்லா பகுதிகளிலும் வரியை வாங்கி, குறிப்பாக தமிழ்நாட்டு எல்லாத்துலையும் வாங்கி வட மாநிலங்கள், அப்புறம் குஜராத், உத்தரப்பிரதேசுக்கு, வட மாநிலங்களுக்கு 80%, மற்ற தென் மாநிலங்களுக்கு 20. இது இப்படி கணக்கு நிறைய பிரச்சனை போயிட்டு அதெல்லாம் நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது எவ்வளோ ஸ்ட்ராங்காக வசனம் சொல்கிறா, பலவான்களே ஆசனங்கள்லாம் பண்ண வேண்டிய தேவன் தள்ளாமல் எதுவுமே நடக்காது. தேவன் செய்யாமல் எந்த காரியமும் பாருங்க. லூக்கா 1:50 வாசி. யோவான் 18:6 வாசி. யோவான் 18:6 பாருங்க. நான் தான் என்று அவர் அவருக்கு சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு என்ன பண்ணாங்க? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு ஒளிய மாலையில் ஜெபித்து விட்டு வரும்பொழுது எதுவுமே பண்ணல. நான் தான் என்ன பண்ணுறாரு? அவங்க சொல்லும் போது பின்னிட்டு. வேதவசனம் சொல்லு, பலவான்களை கீழே தள்ளணும்னா நமக்கு ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா அல்லேலூயா. பின்னிட்டு என்ன பண்ணாங்க? விழுந்தாங்க. யாரும் ஜெபிக்கிற பிள்ளைகளை, எதிரியை பாருங்க, ஜெபம் எதிரியை கீழே தள்ளிவிடும். கீழே என்ன பண்ணும்? எதுவும் பண்ணல. இயேசு கிறிஸ்து பேசினார், ஆனால் அந்த வார்த்தையை கேட்ட உடனே பண்ண காரணம் அவளே தேவ சமூகத்தில் அவர் தேவனோடு கொண்டுள்ள உறவு. பாருங்க, இந்த நாள் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த 543 இடங்களிலும் தேவன் எதிரிகளை கீழே தள்ள வேண்டும். தேவன் கிரியை செஞ்சால் மட்டும்தான் இது என்ன பண்ணும்? நடக்கும். ஆகவே எல்லாரும் கரங்களை உயர்த்தி 543 எல்லாம் கொஞ்சம் பாரப்படுங்க. எல்லாம் கரங்களை, எல்லாம் கையை உயர்த்துங்க. ஆண்டு சமூகத்தில் 2 நிமிஷம் கேளுங்க. தகப்பனே, இந்த எல்லா பாராளுமன்ற இடங்களுக்காக ஜெபிக்கிறோமாப்பா. எதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் தகப்பனே. அந்த எதிரியை கீழே தள்ளுவது உம்முடைய சமூகம் ஆண்டவரே. ஆண்டவரே, பின்னிட்டு அவர்களை விடச் செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை பின்னிட்டு விடச் செய்யக்கூடிய வல்லமையை நீர் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் கிரியை செய்வீராக ராஜா. ஓ, ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருக்கிறாங்க ராஜா. தேவன் ஆண்டவரே, அவங்க ஜெபம் பண்ண போது அவங்க இருந்த இடம் அசைந்தது. நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது அன்றைக்கு பின்னிட்டு விடை செய்த தேவனுடைய வல்லமை உண்மையாலுமே ஆவியில உணர்றேன். அந்த இடத்துல இயேசு நான் தான் சொன்ன போது அந்த இடத்துல ஒரு அசைவை தேவனாக உண்டு பண்ணினார். பின்னிட்டு தரையில சயின்ஸ் சொல்லுது முன்னாடி விழுது வேற விதமா, ஆனா பின்னாடி விட வேண்டும் என்றால் கீழே ஒரு அசைவு உண்டாக வேண்டும்.
நம்ம எல்லாம் சொல்ல ஆண்டவர் இந்த நாள்ல அந்த இடத்துல ஒரு அசைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த பார்லிமெண்ட் இடங்கள்ல ஒரு அசைவு உண்டாகட்டும் அப்பா. 543 தொகுதிகளில் எம்பி தொகுதிகளில் என் தேவனுடைய கரம் இறங்குவதாகப்பா. எல்லாம் சொல்லுங்க, உடைய கரம் இறங்குவதாக ராஜா, உடைய கரம் இறங்குவதாக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்ல ஒரு காரியத்தை எங்க தேசத்துல செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த 543 பார்லிமென்ற தொகுதிகளுக்காக தேவன் அந்த இடத்துல ஒரு அசைவை உண்டு பண்ணபடியாக அவங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு அசைவை தேவன் உண்டு பண்ணார். இயேசு கிறிஸ்து பேசும்போது ஒரு அசைவு உண்டானது. இந்த நாள்ல ஒரு அசைவை தேவன் உண்டு பண்ணபடியாக யாராவது ஒருத்தர் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. யாராவது சத்தத்தை வைத்து ஜெபிப்போமா? மற்றவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ராஜா. ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா தேசத்திலே ஆண்டவரே சப்பா உம்முடைய கரம் ஆண்டவரே சப்பா மகிமையாய் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்தின் மக்களுடைய வரி பணங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா வீணாக விரயமாகி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா தேசத்தின் ஆண்டவரே நலன்களுக்காக ஆண்டவரே இவைகள் செயல்படுத்தப்படாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஏதோ ஒரு மதத்தின் பெயரை சொல்லி ஆண்டவரே அப்பா எங்களுடைய தேசம் எவ்வளவோ ஆண்டவரே நல்ல தேசமாக இருந்தது ஆண்டவரே, சமய சார்பற்ற நாடாக இருந்தது ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே மதத்தின் பெயரை சொல்லி ஆண்டவரே அப்பா ஓட்டுகளை வாங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே எல்லா பலவான்களை ஆண்டவரே அப்பா நீர் ஆசனத்தில் இருந்து கீழே தள்ளுபடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுது சொல்லப்பட்ட ஆண்டவரே சப்பா அப்பா 543 ஆண்டவரே பாராளுமன்ற தொகுதிகளில் ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே சப்பா ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா இப்பொழுது ஆண்டவரே உமக்கு விரோதமாய் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற எல்லா பலவான்களை ஆண்டவரே நாங்கள் முத்தி கட்டுகிறோம் ஆண்டவரே. அப்பா அவனுடைய ஆண்டவரே கொள்ளை உடைமைகளை ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்களுக்குரியதாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே நலன்கள் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா ஒரே இடங்களில் ஆண்டவரே பணங்கள் குவியாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே ஆளுகை எங்க தேசத்துல அப்பா கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா நீரே ஆண்டவரே தேசத்தை ஆளுகை செய்யுங்க ராஜா. அப்பா ராஜாக்களின் இருதயம் ஆண்டவரே சப்பா உம்முடைய கரத்துல நீர்கால்களை போல இருக்கிறது ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தத்தின்படி திரும்புங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் இருதயத்துல ஆண்டவரே அப்பா ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுங்க. அப்பா நீரே மெய்யான தேவன் என்று ஆண்டவரே ராஜாக்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்தின் ராஜாக்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிபூரண ஆளுகை ஆண்டவரே வர நாட்களில் நாங்கள் கண்டு கலிகூற எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க தேசத்துல நீர் இப்படிப்பட்ட ஆண்டவரே மாறுதலை கொண்டு வந்திருக்கிறீரே என்று ஆண்டவரே எங்க ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்திருக்கிறீர் என்பதை ஆண்டவரே அப்பா நாங்கள் காண போகிற நாட்கள் வெகு விரைவில் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஆத்துமா அப்பா உம்முடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிற காரியத்தை எல்லாம் நீ தரப்போகிற தயவுகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். தேவன் ஜெபத்தை கேட்டு தேவன் கிரியேசியபருக்கு எல்லாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு குறிப்பை ஜெபித்து நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கூட்டிக்கொண்டு ஆயுதங்களோடும் பாருங்க வசனம் சொல்லுது. அவன் என்ன பண்ணான்? ஆயுதங்களோடு என்ன பண்றான்? வருகிறான். பாருங்க இன்னைக்கு நம்மை பிடிப்பதற்கான இந்திய தேசத்தை அவங்க ஆளுகை செய்வதற்கான எல்லா ஆயுதங்களும் இன்னைக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். ஆயுதம் இயேசு எப்படி ஆயுதம் ரெடி பண்ணி வந்தாங்க, அதே போல இன்னைக்கு தேசத்தை பிடிப்பதற்கான எல்லா ஆயுதங்கள் இன்னைக்கு ஒரே ஆயுதம் எல்லாம் தெரியும் உங்களுக்கு, இவிஎம் மிஷின் தான். இவிஎம் நம்மலாம் சும்மா சொல்லி கொண்டிருக்கலாம், இங்கே பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் கிரியை செய்யாமல் இதை யாராலையும் மாற்றவே முடியாது. அல்லேலூயா. விசுவாசிகள் சத்தமாக இல்லை சொல்லுவோமா? அல்லேலூயா.
பாருங்க, இந்த ஆயுதம் மாறணும்னா பாருங்க, எடுத்து வாசிங்க. எபேசியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய பாருங்க, அந்த ஆயுதம் தோத்து போனோம்னா இங்க வசனம் சொல்லுது, சர்வ ஆயுத வர்க்கம் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. இந்த இந்த அதிகாரத்தை முழுமையா நீங்க எல்லாம் ஊழியக்காரங்க வாசிப்பீங்க. நிறைய காரியம் சத்தியம், கச்ச, மார்க் அவசம் இதெல்லாம் சொல்லிட்டு அருமையாக வசனம் முடிகிறது. 18ஆம் வசனம் வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் பாருங்க, விண்ணப்பத்தோடும் ஜெபத்தோடும் நம்ம ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுதுதான் சர்வாயுத வர்க்கத்தை நம்ம பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. நமக்கு எதிரான ஆயுதங்கள் தயாரா இருக்குது. அப்ப சர்வாயுத வர்க்கம் செயல்பட வேண்டும் என்றால் பவுல் அருமையா சொல்லாரு, எந்த சமயத்திலும் விண்ணப்பத்தோடு ஜெபத்தோடு, குறிப்பாக வசனம் சொல்லுது, விழித்து நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆயுதம் எல்லாம் மாற வேண்டும். ஈவி மிஷனுடைய காரியங்கள் எல்லாம் தேவன் மாற்ற வேண்டும் என்றால் தேவன் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தேவன் பயன்படுத்தணும்னா இந்த ஜெபத்திலே நம்ம எல்லாம் தரித்திருக்க வேண்டியது அவசியம். எல்லாம் ஒரு நிமிஷம் எல்லாம் கரங்களை உயர்த்தி, தகப்பனே எல்லாம் ஈவிஎம் மிஷின் மேல இந்த கரத்தை வைக்கிறோமப்பா. ஓ ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. அப்போஸ்தலர், இன்னும் ஒரு காரியம் சொல்றேன். அப்போஸ்தலர்ல நம்ம வாசிக்கிறோம், தூதன் வந்து கதவை திறக்கிறான், வெளியே வந்துடுறாங்க. மற்றவெல்லாம் போய் பார்க்குறாங்க, சிறைச்சாலை பூட்டப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போ தூதம் வராம தேவன் ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் செய்யாம அந்த கட்டுகள்லேருந்து மக்கள் வெளியே வரவே முடியாது. அவ எல்லாரும் கரங்க, தகப்பனே அப்பா சர்வாயுத வர்க்கத்தை நீங்க பயன்படுத்துங்கப்பா, உடைய தூதன் அனுப்புங்க ராஜா. தேவன் இந்த இடத்துல கிரியை செய்தே ஆக வேண்டும் என்ற கூடிய ஆண்டவரே சபா வாஞ்சையோடு ஏக்கத்தோடு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லாம் சொல்ல, எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, எல்லா ஈவிஎம் மிஷின் மேலாப்பா 500 எல்லாம் வாயத்தை அறிக்கை பண்ணுங்க. 543 தொகுதிகளிலும் ஒவ்வொரு பகுதியில எலெக்ஷன் பூத்துல வைக்கப்படுகிற ஈவிஎம் மிஷின்கள் மேல உங்களுடைய கரத்தை நாங்க வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், அந்த ஆயுதத்துக்கெல்லாம் மேலான சர்வாயுத வர்க்கம் செயல்படட்டும் ஆண்டவரே. சர்வாயுத வர்க்கம் செயல்படும்படியை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆயுதத்தை எடுத்து எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓஹோ, நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஓ, நீங்க தான் தேவன் என்று தேசம் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஆச்சரியப்படுகிற வகையில தேவன் 2024 ரிசல்ட்டை நீங்க மாத்த போறீங்கப்பா. எல்லாரும் ஆண்டு சமுதிரம் ஆண்டவரே, தேவன் ரிசல்ட்டை நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காரியம் மாறுதலாய் முடியட்டும் in the name of Jesus. Hallelujah. தேவன் இந்த ஜெபத்தை நிச்சயமா காரியங்களை மாற்ற முடியும். எல்லாம் கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் மட்டும் நம்ம செய்துட்டு பின்பதாக நம்ம அடுத்த செஷனுக்குள்ளே நம்ம போயிடலாம். இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற நண்பர் சார்லஸ் அண்ணனுக்கும் நண்பர் அருமையான ஜான் பிரபு ஐயா அவங்க வந்திருக்காங்க. இன்றைக்கி அவருடைய திருமண நாள். அவங்க மிஸ்ஸஸ் வரோம், ஆனால் அவங்க கன்சீவாக இருக்கிறதுனால இன்றைக்கி வர முடியல. அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரதாப் சிங் ஐயாவோட சபையில்